அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிறது ரெசிபி என்னன்னா ராகி தட்டைங்க. ராகி தட்டை. அதுக்கு ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ராகி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிறந்த 6 மாதம் ஆயிட்டாலே ராகி கூழ் கொடுப்போம். அதில் தான் சத்து வருது, அதில் தான் எல்லாமே இருக்குது. மாவு எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நம்ம ராகியில் தட்டை ஒரு தீன் நொறுக்கு தீன் மாதிரி செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான ராகி மாவுங்க, தேவையான பொருட்கள். அடுத்து கடலைப்பருப்புங்க, ஒரு 100 பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு போடுவீங்களோ போடலாங்க. ஒரு அளவு தட்டி கடலை நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகாய், இந்த அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டுங்க, இந்த அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சத்து ஜாஸ்திங்க, சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். பூண்டு, சோம்பு, அடுத்து ஒரு 2-3 கத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, உப்புங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் மிளகாலாம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற முன்னாடி நல்லா பசஞ்சிக்கோங்க. தட்டை வடைன்னு சொல்லலாம், தட்டைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தட்டைன்னு தான் சொல்லுவாங்க அப்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து தட்டை வடை அப்படிங்கிறாங்க. சரி மக்களே, நம்ம சாய்ஸ் தான், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான தட்டையாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், இல்லைங்க நமக்கு தேவை ஹெல்த்தியான புட்டு, அவ்வளோதான். ஹெல்த்தியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, அதை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க. கொஞ்சம் கட்டி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாகிட்டாலும் தப்பு இல்லை. பொடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் பசஞ்சிக்கிடலாம். இந்த பருப்பெல்லாம் முறுமுறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட. இந்த ராகி மாவுக்கு இதுக்கு நல்லா இருக்குங்க. சீக்கிரம் வேலை முடியுங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரத்தில் ஊறிடும் பாருங்க. நம்ம நல்ல ஒரு சத்தான ஒரு டேஸ்டான ஒரு தீனி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. செய்ய சோம்பரப்பட்டுக்கிட்டு கடையில் தேடி எந்த கடையில் தானியங்கள் உழவங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஓடுறதுக்கு ஏங்க ஓடணும்? நம்ம மாவு வாங்கி வச்சுக்கிட்டா, இல்லை நம்ம வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டா, இந்த பார்த்திங்கல்ல இதுதான் டைம். இந்த டைம் செலவழிக்கலைன்னா அப்புறம் நம்ம எதுக்குங்க சமைச்சு எங்கள் என்னங்க பண்ணுறது? சரிங்களா? இவ்வளோதாங்க, பாருங்க, இவ்வளோதாங்க. இந்த பதம் போதுங்க, இந்த பதம் போதும், பார்த்துக்கோங்க. இது பாருங்க, இப்படி பிடிச்சா இப்படி வருதா, கட்டியாக வருதா, இப்படி வருதா பார்த்துக்கோங்க. இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பதம் தாங்க, அவ்வளோதாங்க. தட்டையாக்கோங்க, அவ்வளோதாங்க. இது பாருங்க, எவ்வளோதான். எண்ணெய் வச்சாச்சு, இப்போ போட்டுக்கலாங்க. அங்கே பார்த்தீங்களா, இந்த இவ்வளோதாங்க. நம்ம கையிலேயே பண்ணிக்கலாம், நல்லா வந்துடுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் ஒட்டாதுங்க. எண்ணெயை தடவிட்டிங்கன்னா ஒட்டாது.
டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கலாங்க. சீக்கிரம் தான், சீக்கிரம் வேலை. பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம கைதாங்க ஆயுதம். பார்த்தீங்களா? இப்படி பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா? எண்ணெய் ஒரு தடவை, அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது மக்களே. சரி, தட்டை வடை ரெடிங்க. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியானதுங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்களா, இதுதான் எல்லா சத்துக்கும் நல்லது. அதேமாதிரி பிள்ளைகள் ஒல்லியாக இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகிக்கூழும் நல்லா நிறையா கொடுப்பாங்க. ஏகப்பட்ட அம்சம் இருக்குதுங்க. ராகின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஹெல்த்தி. இந்த மாதிரி இந்த செய்முறைகளை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு பாருங்கள். அடுத்து நான் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.